தர்பூசணி, இது வந்து ஸ்வீட் மெலன், வால்பேரி சொல்லுவாங்கள்ல, வால்பேரிக்காய், இது ஓரஞ்சு, இது வந்து மேங்கோ, பாகிஸ்தான் மாங்காய். மாங்கோ பாகிஸ்தானில் ப்ரெஷரி அப்படின்றது. இது நம்ம ஊரில் உள்ள ரசக்கசலின்னு சொல்லுவாங்கள்ல, 1 கிலோ வந்து 180 ரூபா மேக்ஸிமம். இது ரெண்டுமே நின்று ஒரு 1.25 கிலோ கிட்ட வருது. அப்புறம் செவ்வாழைப்பழம் சேம் ரேட்டு தான், இதோட ஒரு 2 ரூபா கூட வருது. எல்லாத்துக்கும் விலை எந்த பாருங்க, மலையத்தம்பழம் இல்லைன்னா 160 ரூபா 1 கிலோ, நம்ம ஒரு பைசாக்கு, இந்தியன் பைசாக்கு. இதோட எல்லா பழத்தை விட ரொம்ப பொக்கிஷமாக இது நம்ம வேண்டான்னு நம்ம ஊரில் சொல்லுவோமோ அந்த பழத்தோட ரேட்டை பார்த்திங்களா, கசலி பழம் இதோட பொக்கிஷமாக வச்சுருக்கோம் தொங்க போட்டு சூப்பர் மார்க்கெட்டில். அதே மாதிரி 160 ரூபா 1 கிலோ பப்பாளி பழம். சரிதா? இந்த பழம் இங்கே வந்து துபாயில் வந்து மோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பழம் வந்து ரேட்டை பாருங்கள், இந்த ரேட்டு கொஞ்சம் கம்மி. ஒரு ஆப்பிள், துருக்கி ஆப்பிள், இது வந்து கிரீன் ஆப்பிள் பிக் சைஸ். அதே மாதிரி இது வந்து ரோயல் அந்த ஆப்பிள். செவ்வலனி, ஒரு செவ்வலனி வந்து 130 ரூபா. நம்ம வாரத்துக்கு 1 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி சாப்பிட்றது. நம்ம ஊரில் 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்குனா நம்ம யோசிப்போம். இது ஒரு ஆரஞ்சு, சரிங்களா? இது வந்து அவக்கடா ஃப்ரூட்ஸு, இதுவும் ஆரஞ்சு, இது மாதுளை. இது வந்து இங்கே இது வந்து ஈரான்லேருந்து வருது. இந்த மாதுளை வந்து வால்பேரியில் ஒரு டைப்பு, சரிங்களா? இந்த பழம் பேர் எனக்கு தெரியலை, ப்ளம்மா ரெட்டுன்னு போட்டிருக்கு. இது வால்பேரி, சரிங்களா? இது ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து 9 கிராம்ஸு 18 190 ரூபா கிட்ட வருது. குடமிளகா பார்த்திங்களா, மஞ்சள், இது சிகப்பு, ஒன்று வேண்டாம். கருகப்பிலை 35 ரூபா நம்ம ஒரு காசுக்கு இந்த பாக்கெட்டு. தேங்காய் வந்து 50 ரூபா. இந்த திருவி வச்சுருக்காங்களா, வேலை எவ்வளோக்குள்ள ஈஸியாக அவ்வளோதான். ஒரு செரிப்பழம், இது வந்து 250 ரூபா நம்ம ஒரு காசுக்கு. புளியை எப்படி வச்சுருக்காங்க, புளியும் இதுவும் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த புளி வந்து நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். சில்லி மிளகா, பாப்கார்னில் ஸ்மால் சைஸ், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பாப்கார்ன் வந்து. தக்காளி பழம் நம்ம நாட்டு தக்காளி, இதான் ரேட்டு ஜாஸ்தி, 160 ரூபா. காளானில் ஒவ்வொரு டைப்பு பார்த்திங்களா. அடுத்து கீரை பார்த்திங்கன்னா புதினா ஒரு கட்டு வந்து இது வந்து 1 கிராம்ஸ்னால் நம்ம ஊருக்கு 23 ரூபா வருது, சரிங்களா? இதெல்லாம் கீரை நம்ம ஊரில் கிடக்கும்ல வயக்காட்டில், நம்ம களைக்குள்ளே அடித்து வெட்டி தூர போடுவோம் பார்த்திங்களா. இந்த கீரை தெரியுது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கனால கொஞ்சம் தெரியுது, படந்து கிடக்கும் நம்ம ஊரில், சரியா? அதுக்கும் போக நம்ம ஊர் குளத்துக்குள்ளே கிடக்கிற கீரை நானே வாங்கி எடுத்து நல்லா சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா வச்சு தர முடியல, அதோட தெரியாது. இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். இந்த குளத்துக்கு மாட்டுக்கு வெட்டி போடுவோம்ல அதோட கீரை, சரிங்களா? இது வந்து நாட்டு எலுமிச்சம்பழம், இது வந்து ஹைப்ரிடு. இது வந்து நாட்டுக்கும் அதுக்கும் மீடியமான சைஸில் உள்ளது, சரிங்களா? அதுக்கும் போக பசலைக்கீரை எத்தனை பேருக்கு இப்போ இன்றைக்கி நம்ம ஊர்லேயே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதில் சிகப்பு கலரில் பார்த்துருக்கோம், இது பச்சை கலரு. நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு வரும்போது ஒரு லீஃப் கொண்டு வந்து நம்ம ஊரில் நட்டி வைக்கணும். வாழைப்பூ, இது என்ன வாழைப்பூன்னு சொன்னால் ரோபஸ்டா வாழைப்பூ, சரிங்களா? நம்ம ஊரில் வெட்டி கசக்கும் தூர போடும். அது வாழைத்தண்டு வந்து 110 ரூபா இந்த வாழைத்தண்டு. ஒரு ஜான் தான் இருக்குது கரெக்டாக, பாருங்கள், ஒரு ஜான் தான் இருக்கும்.